கல்கி அகத்தீசாய நமோ நமக. சத்குரு அகத்திய மகர்ஷிகள் வழங்கும் ஆத்ம காயத்ரி நோன்பு அருள் உரைகள் 15ஆம் தின அருளுரை. ஈசனின் அடி தொழுதே அகத்தீசன் உரைக்கின்றேன். சரணம் என்றே உரைப்பவர்கள் யாவரும் சரணாகதியினை பெற்றிடுவர். பரமாத்மாவினை சரணாகதம் ஏற்றிட்டால் ஆன்மாக்கள் பூரிப்படையும். ஒளி கூடிய ஈசனை பரமாத்மாவினை ஆன்மாவின் ரூபத்தினில் மாத்திரமே காணவும் உணரவும் இயலும். தனது சுய ஆன்மாவினை உணர வேண்டும் எனில் சுய உயிரினை ஆன்மாவினிடம் சமர்ப்பிக்க வேண்டும். ஏனெனில் உயிர் எனும் 3ஆம் விழி மாத்திரமே காணவும் உணரவும் வழிவகுக்கும். ஆன்மாவின் மைய வெற்றிடமே பரமாத்மாவின் தன்மையினை கொண்டது எனில் முக்தி வேண்டும், பரமாத்மாவினை அடைய வேண்டும் என்று கருதுபவர்கள் யாவரும் உயிரினை விடுவித்து ஆன்மாவின் மைய வெற்றிடத்தினில் செலுத்திட பயின்றிடல் வேண்டும். ஆத்ம காயத்ரி மந்திரம் என்பது கலி எல்லையில் அனைத்து உயிர்களும் முக்தி பெற்றுவிட எளிதான மார்க்கத்தினை அருளிடும். தவம் இயற்ற இயலாதவர்கள், பல ஆண்டுகள் தியானம் புரிந்திட இயலாதவர்கள் மிகவும் எளிதாய் ஆத்ம காயத்ரி மந்திரம் உரைத்து விழிப்படைந்து முக்தியினை பெற்றுவிடலாம். ஒரு மண்டல காலமும் நோன்பு இயற்றுபவர்கள் உன்னத நிலைகளை அடைவர். 48 தினம் எனும் ஒரு மண்டல கால அளவிற்குள் ஏதேனும் ஒரு குறித்த கால அங்கத்தினை ஏற்று சில தினங்களேனும் மந்திரம் உரைப்பவர்கள் உயரிய நிலைதனை எய்துவர். அனுதினமும் யாம் மானுட குலம் உய்வுற உன்னத ஞானங்களையும் பகிர்கின்றோம். 15ஆம் தின பூஜையினை ஏற்று ஆத்ம காயத்ரி மந்திரம் உரைத்து முக்கோண தீபச் சுடர் பொருத்தி ஆராதிக்கும் நிலையில் உணர உள்ளது யாது என்றுமே அறிந்திடுங்கள். உணர்வுகளே உயிரின் வெளிப்பாடு எனில் எத்தகைய உணர்வு என்பது ஆன்மாவினில் ஒடுங்கிய உயிரினை வெளிப்படுத்தும். புறத்தினில் அவ்வொடுக்க உணர்வு எவ்விதம் வெளிப்படும்? சிந்தியுங்கள். ஆழ்ந்து மந்திரம் உரைத்து ஐம்புலன்களை ஒடுக்கி தியானிக்கையில் அன்பு மற்றும் கருணை எனும் உணர்வே வெளிப்படும். இதனை உடலினில் உணர்வது எங்கனம்? ஓர் சூத்திரம் உரைத்திடுவோம், இயன்றால் உணர்ந்திடுங்கள். ஒரு பணியினை ஆற்றினால் ஒரு பலனானது உருவாகும் என்பதே சூத்திரத்தின் மூலாதாரமாகும். இயற்றிடும் ஆத்ம காயத்ரி நோன்பு என்பது எப்பலனை நல்கும்? சூத்திர கோட்பாடு கொண்டே அறிந்திடுக. ஆத்ம காயத்ரி நோன்பு சூத்திரம் என்பது அபூர்வமான ஆற்றல்களை வழங்கிடும், ஒளியும் ஓசையும் கலப்புறுகின்ற உன்னத மார்க்கத்தினை உருவாக்கியே அருள்வது சூத்திரத்தின் கோட்பாடாக அமையும். மலையின் உச்சியில் உருவாகும் அருவி நீரானது ஆற்று நீராக உருமாறி எங்கும் பயணித்து இறுதியில் கடல் நீரோடு கலப்புறும். இருவேறு மாபெரும் ஆறுகளும் ஒரு பகுதியில் சங்கமிக்கும் எனில் சங்கமம் எனும் நிலையே சூத்திரத்தின் வெளிப்பாடாகும். ஆத்ம காயத்ரி மந்திரம் உரைக்கையில்
உருவாகும் ஓசை எனும் உயிராற்றலானது ஆன்மாவின் வெற்றிடம் எனும் மைய ஒளியினில் சென்று சங்கமிக்கும். ஓசையும் ஒளியும் சங்கமித்தால் உருவாகும் ஓர் உன்னத நிலைக்கு அன்பு எனும் நாமம் உண்டு. அன்பு மனிதர்களே, ஆறும் கடலும் சங்கமிக்கும் பகுதி அல்லது இருவேறு ஆறுகள் சங்கமிக்கும் நீர் பகுதிக்கு சென்று நீராடி அங்கிருந்து உருவாகும் ஒருவித மின்காந்த அலைகளை உணர்ந்து ஏற்றிடுங்கள். அறியாத நிலையிலேயே விழிகளில் நீர் பெருகும், அன்பு சுரக்கும், கர்ம பதிவுகள் கரையும். அனைவரும் ஒன்று கூடி ஆத்ம காயத்ரி மந்திரத்தினை விழி மூடி தியானித்து உருகிய நிலையினில் உரைத்திடுங்கள். இறுதியில் உருவாகிய ஓசையானது ஒளியோடு கலப்புற்று அன்பு எனும் அமிர்த திரவத்தினை உள் மூளையில் சுரக்கச் செய்திடும். விழிகளில் நீர் பெருகும், அன்பு சுரக்கும். அத்தருணத்தில் மிக உயரிய மிக மிக நுண்ணிய இயக்கம் ஒன்றும் நடைபெறும். உடற்குருதியில் அமிர்தம் கலப்புறும். உடன் செந்நிற குருதியில் பொன்னிற ஒளி பாயும். உடல் முழுவதும் மெல்லிய அதிர்வுகள் தோன்றும். பொன் ஒளி என்பதே சூத்திரத்தின் பலனாகும். சாத்திரங்களும் சூத்திரங்களும் உணரப்படல் வேண்டும். ஆத்ம காயத்ரி நோன்புதனை ஏற்று உருகி பூஜிப்பவர்கள் வெகு சிலரே எனினும் கலியெல்லை காலம் என்பதினால் யாம் சூத்திரங்களை வெளிப்படுத்த முனைகின்றோம். இனி வரும் காலங்களில் தவம் இயற்றி சூத்திரங்களை எவரும் உணரும் தன்மை உருவாகிடாது எனும் காரணத்தினால் யாம் எடுத்துரைக்கின்றோம். எனினும் உணர்ந்து ஏற்போர் குன்றியே காணப்படுவர். ஆத்ம காயத்ரி மந்திர சூத்திரம் என்பது யாதெனில் ஒளி மற்றும் ஓசையின் கலப்பினால் உருவாகும் அமிர்த ஆற்றல் என்பதே ஆகும். ஆன்மாவே ஒளி ரூபம் எனில் உயிரே ஓசையின் வடிவமாகும். இரண்டின் கலப்பு என்பது சூத்திரம் அறிந்து உணர்ந்து நிகழ்த்துகையில் பலனளிக்கும். எதனையும் எத்தருணத்தில் எந்த ஒரு விகிதாச்சாரத்தினில் கலப்புறச் செய்தால் எத்தகைய பலன் கிட்டும் என்பதனை உணர்ந்திடவே சூத்திரங்கள் இயற்றப்பட்டன. ஆத்ம காயத்ரி மந்திரம் என்பது தீர்க்கமான ஓசையின் அடிப்படையினை கொண்டது. ஆன்மாவின் மைய வெற்றிட ஒளியோடு சரிசம விகிதாச்சாரத்தில் கலப்புற்று நிலைக்கின்ற தருணத்தில் மாத்திரமே அன்பு எனும் அமிர்தம் சுரக்கும். அனைவரும் உணராது செயல் புரிந்த நிலை உருமாறி உணர்ந்து சூத்திரம் அறிந்து செயல் புரியும் நிலை உருவாகியுள்ளது. அனைவரும் ஒன்று கூடி ஒரு நாழிகை நேரம் 108 மந்திரம் எனும் விகிதாச்சாரத்தில் ஓசையினை எழுப்பி ஒளியோடு தீர்க்கமாய் கலப்புற்று உடலில் பரவும் பொன்னிற ஒளியினையும் உணருங்கள். பல்வேறு சூத்திரங்களையும் வெளிப்படுத்த யாம் காத்துள்ளோம். அன்பு நிறைந்த ஆசிகள். அன்பாலயம் அன்பாலயம்.